ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய மண்ணும் இருக்குங்க. நல்லா இலையெல்லாம் நல்லா கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். நான் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டே தண்ணியில் சேர்த்துருக்கேன். நல்லா கை வச்சு குத்தி குத்தி விட்டு கழுவுனிங்கன்னா மண் பூரா கீழே இறங்கிடும். நம்ம கீரையை கழுவி எடுத்துகிட்டு கீரையை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கீரை பொரிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருங்க. இது கூடவே வெங்காயத்துக்கு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரை எடுத்து வச்சிடலாம். கீரை பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நிறையா இருக்கும், வதங்கும் போது நல்லா சுருங்கி கொஞ்சமாகிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம மூடியெல்லாம் போட வேணாம், அப்படியே அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டோம்னாலே சீக்கிரமாக கீரை வெந்துடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடி வளர்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா இளநரை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஸ்கின்னு பளபளப்பாக்கிறதுக்கும் நல்லாயிருக்குங்க. அது பொன்னாங்கண்ணின்னு அதுக்கு பேரே அதனால தான். ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறோம். அப்புறம் உடல் கழிவுகளையும் வெளியேற்றும்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த கீரை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.